யாரு அவ? ரோட்ல ஓரமா இருக்கிற கடையில காய்கறி வாங்கிட்டு இருக்கிற இவ என் அரசியல் வாழ்க்கையவே காலி பண்ணிட்டா. நான் எலெக்ஷன்ல நிக்க முடியாம போனதுக்கும் ஜெயிலுக்கு போனதுக்கும் இவதான்டா காரணம். அண்ணா இதான் சான்ஸ். இப்ப அள்ளி வண்டியில தூக்கி போட்டுருவானா? இங்கே கதையை முடிச்சிடலானா? வேணாடா, வேண்டாம். இது பப்ளிக் பிளேஸ், இங்க வேண்டாம். இன்னொரு நாள் தனியா எங்கேயாவது சிக்காமலா போயிடுவா, அப்ப வச்சுக்குவோம். சரிங்கண்ணா. ஆனா நல்லா போய்கிட்டு இருந்த என் அரசியல் வாழ்க்கையை கெடுத்து காலி பண்ண இவள நான் சும்மா விட மாட்டேன். எடுற வண்டிய. ரோல் நம்பர் 2021468. என் நம்பரே இல்ல அப்படின்னா நான் ஃபெயிலா என்ன? சான்ஸே இல்ல. நான் ரொம்ப நல்லா படிச்சுதான் எழுதினேன். நான் யூனிவர்சிட்டி லெவல்ல 3வது மார்க் எடுத்திருக்கேனா? ஐயோ, வாவ், என்னால நம்பவே முடியல. அப்பா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் யூனிவர்சிட்டிலேயே இப்ப ரேங்க் ஹோல்டர் ஆயிட்டேன். உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன்ப்பா. எங்க இருந்தாலும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். என்னங்க பேப்பர் வாங்க வந்தீங்களா? இல்லங்க, நான் யூனிவர்சிட்டிலேயே இல்ல, வேண்டாம். நான் இந்த உண்மையை முதல்ல அத்தை கிட்ட தான் சொல்லணும். இவர்கிட்ட சொன்னா இவர் எப்படியும் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாரு. அதுக்கு பிறகு அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க இவர் மேலேயும் சந்தேகப்படுவாங்க. இவரும் இத்தனை நாளா உண்மையை மறைச்சிட்டாருன்னு நினைப்பாங்க. வேண்டாம், முதல்ல அத்தை கிட்டே சொல்லிடலாம். என்னங்க? ஒண்ணும் இல்ல, எல்லா வேலையும் முடிஞ்சுதாங்க. அப்ப நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம். ஏதோ என்கிட்ட சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா பாதியிலே நிறுத்திட்டீங்க. அது வந்து பேப்பர் வாங்க வந்தேன். அதான். எனக்கு இருட்டுக்கடை அல்வா பிடிக்கும், வாங்கி தருவீங்களா? இருட்டுக்கடை அல்வாவா? என்ன திடீர்னு கேக்குறீங்க? அதுக்கு திருநெல்வேலியில போகணும். அப்பா இருக்கும்போது அடிக்கடி வாங்கிட்டு வருவாரு. இந்த கடத்தெருவை பார்த்ததும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு, அதான் கேட்டேன். அப்பா வாங்கிட்டு வர அளவுக்கு நான் டேஸ்டா போடுவானான்னு தெரியல. இருந்தாலும் அப்பா வாங்கிட்டு வந்தது இல்ல, அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நான் அல்வா பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா நான் பண்ற அல்வா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சரி வாங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். ஹலோ. ஹலோ, என்ன பண்றீங்க? கழுத கேட்டா குட்டிச்சவரு. நான் வேற எங்க போறேன்? கடையில தான். நீங்க மட்டும் அங்க ஜாலியா இருக்கீங்க, எனக்கு தான் இங்க செம்ம போர் அடிக்குது. போர் அடிக்குதா? ஆமாங்க, அங்க இருந்திருந்தா எல்லா வேலையும் சந்தியா பாத்துருப்பா. கொஞ்சம் மிச்ச மீதி வேலை இருந்தாலும் அத மயில பாத்துக்குவா. நம்ம வேலை பாக்குற மாதிரி சீன் போட்டா மட்டும் போதும். சரி, எப்போ வந்து என்ன அழைச்சிட்டு போக போறீங்க? ஒரு அர்ச்சனா, இன்னும் அந்த சூடே ஆறல. ஒரு வாரம் போகட்டும். சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்க. எங்க அம்மா பத்த குழம்பா வச்சு சாவடிக்கிறாங்க. உப்பு தின்றால் தண்ணீர் குடிக்க வேண்டும், தப்பு செய்தால் தண்டனை அனுபவிக்க வேண்டும். இது இயற்கையின் நியதி. கெடுவான் கேடு நினைப்பான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஏய், போடி அந்த பக்கம். இந்த வீட்ல உனக்கு படிக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கல? ஏன் உன் புருஷன் கூட போன் பேசுறதுக்கு உனக்கு வேற இடம் கிடைக்கலையா? இப்ப நீ போக போறியா இல்லையா? அம்மா, பிரியாவை பாருமா, இங்க வந்து தொல்லை பண்றா. ஐயே,
எல்கேஜி புள்ள மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றத பாரு. ஏங்க எனக்கு உங்க அண்ணன் கடை ஸ்வீட் சாப்பிடாம வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப போய் நான் ஸ்வீட் எடுத்துட்டு வந்தா என் மேலேயும் சந்தேகம் திரும்பிடும். அப்புறம் நானும் உங்க வீட்டுல வந்துதான் உட்காரணும். போங்க. பொண்டாட்டி ஆசையா கேக்குற ஸ்வீட்டை கூட உங்களால வாங்கிட்டு வந்து தர முடியாதா? புரிஞ்சுக்க அர்ச்சனா, இப்ப நிலைமை சரியில்லை. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. குடோனுக்கு தீ வச்சது நான் மட்டும் தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் நினைச்சா எப்போ வேணா உங்க பேரை எழுத்து விட முடியும். அடிப்பாவி, ஒரு ஸ்வீட்டுக்காக என்ன போட்டு கொடுக்க பாக்குறியா? சரி, எடுத்துட்டு வரேன், விடு. செல்வி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு எங்க வீட்ல போய் சொன்னா தொலைச்சிருவாங்க. சரி விடு, பாசன்னு ஒண்ணு இருந்தா ஃபெயில்னு ஒண்ணு இருக்கதானே செய்யும். என்ன நக்கலா? எங்க வீட்ல அம்மா, அப்பா, 2 அண்ணன், 2 அண்ணி, தம்பின்னு ஒரு பெரிய கும்பலே இருக்கு. நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு தெரிஞ்சது மொத்த கும்பலும் சுத்தி உட்காந்து அட்வைஸ் மழை பொழிஞ்சு தாளிச்சு எடுத்துருவாங்க. ஒரு அண்ணன், இதுக்குதான் உன்னை படிக்க அனுப்புனா எவ்வளவு காசு தண்டம் தெரியுமா அப்படின்பா. என் அம்மா, இதுக்குதான் இவளை படிக்கவே வைக்க வேணான்னு சொன்னேன். 3 வருஷமா இவளுக்கு காலேஜுக்கு செலவு பண்ண காசை 7-8 பவுன் நகை வாங்கியிருக்கலாம், எல்லாம் வேஸ்ட்னு திட்டுவாங்க. அடுத்த மாசமே கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு அடுத்த வருஷத்துக்குள்ள என் கதையே காலி பண்ணிடுவாங்க. நிஜமாவா சொல்ற? அப்போ உனக்கு நல்லது தானடி. அப்படியும் ஆள் விக்கி பத்தி எடுத்து விட்டுரு. எப்படியும் கல்யாணம் தான் பண்ண போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு இவனே பார்த்து பேசி முடிச்சிருங்கன்னு சொல்லு. அப்படி நடந்துச்சுன்னா உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஏய், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன்னு திமிர்ல பேசாத. எப்போ நீ என் கூட தானே சுத்திட்டு இருந்த? நீ மட்டும் எப்படி பாஸ் ஆன? ஏய், பாஸ் பண்ணது ஒரு தப்பாடி. பாரு, எனக்கு பஸ்ஸே வர மாட்டேங்குது. அந்த பக்கம் தாலுக் ஆபீஸ் கிட்ட போனா ஷேர் ஆட்டோ வரும். நான் அதுல ஏறி போய்க்கிறேன். அப்போ நான் தனியா நிக்கவா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடி. வீட்ல ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க பாரு, அதனால தான் கிளம்புறேன். தப்பா நினைச்சுக்காதன்னு. பாய். ஃபெயில் ஆனதை வீட்ல சொல்லலாமா வேணாமா? சொன்ன திட்டி தீத்துருவாங்களே. ச்சே. ஹாய். என்னங்க, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லையே, ஒன்னும் இல்லையே. அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. பசங்க யாராவது வம்பு கும்பு பண்ணாங்களா? சச்சா, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி தனியா உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு, என்கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன். நம்ம செமஸ்டர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம்னு சொன்னா இவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. சரியான மக்கு பொண்ணா இருப்பாளான்னு நினைச்சுப்பானா? எதுக்கு வம்பு? அதையெல்லாம் எதுக்கு இவன்கிட்ட சொல்லிக்கிட்டு? நீங்க யோசிக்கிறத பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் போலியே. ஆனா காலேஜ் போற வயசுல உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்க போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா அரியர்ஸ் வச்சிருப்பீங்க, அவ்வளவுதானே? ஆஹா, அது எப்படி எவ்வளவு கரெக்டா சொல்றான்? ஆனா நீங்கெல்லாம் எப்படியும் நல்லா படிக்கிற பொண்ணா தானே இருப்பீங்க. உங்களுக்கு அரியர் பிரச்சனை எல்லாம் இருக்காது. அப்புறம் என்ன? ஒருவேளை லவ் மேட்ரோ? ஹலோ, என்ன பார்த்தா என்ன லவ் பண்ற மாதிரி தெரியுதா? ஏங்க, இதெல்லாம் என்ன பார்த்த உடனே தெரியுற விஷயமாங்க? அப்புறம் அப்படியே லவ் பண்ணாதான் என்ன பிரச்சனை? நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க லவ் பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்டு கூட ஏதாவது பிரச்சனை வந்து அதனால ஃபீல் பண்ணி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சேன். நினைப்பீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பாடி சந்தோஷம்டா. என்னது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஏங்க, நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லவே இல்லையேங்க. அது பர்சனல் பிரச்சனை.
சரி ஓகேங்க. ஆனா பஸ் ஸ்டாண்ட்லலாம் உட்காந்து அழாதீங்க. பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி நினைச்சுப்பாங்க. சரி வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன். ஹலோ, உங்களை அப்படியே கடத்திட்டுலாம் போக மாட்டாங்க. வந்து உட்காருங்க, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்றேன். வாங்க, கம். ஓகே, ஹே வா. நீ எப்ப வந்த? இப்பதான் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ, நீ எங்கேயோ வெளியில போயிருக்கேன்னு சொன்னாங்க, வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி. இவங்க உன்னோட கல்யாண ஆல்பத்தை எடுத்து காட்டினாங்க, அதை பார்த்துட்டு இருந்தேன். மயில, நீ போய் ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வரியா? மயில, இது உள்ள கொண்டு போ. கொடுங்க. உட்காரு. நீ உட்காருடி, உட்காரு. ஏய், என்னடி? உன் மேரேஜ் ஆல்பம் பார்த்தேன்டி. ஒருவேளை நான் வந்திருந்தா மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்றாருன்னு அப்பவே கேட்டிருப்பேன். நீ கேட்டிருந்தா கூட அவர் MBA படிச்சவர் தான்னு நானே சொல்லிருப்பேன். ஏன்னா என் அண்ணா அந்த பொய்யை தான் என்கிட்ட சொல்லி வச்சிருந்தான். இதுல உன் அண்ணனோட விளையாட்டு தான் அதிகமா இருந்திருக்கும் போல இருக்கே. அத பத்தி பேசி என்ன அனிதா ஆக போகுது? எல்லாம் முடிஞ்சது. அதை விட நாம சந்தோஷமா வேற ஏதாவது விஷயத்தை பத்தி பேசலாம். இது தெரியுமா உனக்கு? நீ யுனிவர்சிட்டி லெவல்ல 3rd ரேங்க் எடுத்திருக்க. காலையில பேப்பரை பார்த்ததுமே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட இவ என் ஃப்ரெண்டுன்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அடுத்த நிமிஷமே இவ்வளவு பெரிய மார்க் எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லாம் வேஸ்ட் தானே. மனசே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. எனக்கே அப்படி இருக்குன்னா நீ என்ன ஃபீல் பண்ணுவியடி? சும்மா பார்த்து பேசிட்டு போனா ஆறுதலா இருக்குமே தான் நினைச்சு வந்தேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அனிதா. ஒரு பக்கம் இவ்ளோ மார்க் எடுத்திருக்குமேன்னு சந்தோஷம், இன்னொரு பக்கம் நீ சொன்ன மாதிரி எல்லாம் வீணா போகுதேன்னு வருத்தம். கடைசியில இதுதான் வாழ்க்கை. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதை தவிர வேற வழி இல்லைங்கிற உண்மைய ஏத்துக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை. இத சொல்லும் போது உன் மனசுல எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது சந்திகா. காலேஜ்ல படிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அதை மாத்தி அதாகணும் இதாகணும்னு சொல்லுவோம். ஆனா நீ மட்டும் ஆரம்பத்துல இருந்தே IPS ஆகணுங்கிற லட்சியத்துல இருந்து மாறவே இல்லை. இப்போ உனக்கு எல்லாமே கை கூடி வருது. பெரிய ரேங்க் எடுத்திருக்க. இதே வேகத்துல சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணா ரொம்ப ஈஸியா உன்னால கிளியர் பண்ணிட முடியும். அப்படி சிரிக்காதடி, நிஜமா சொல்லு. உன் அடி மனசுல அந்த ஆசை இல்லவே இல்லையா? அது எப்படி இல்லாம போகும்? சின்ன வயசுல இருந்து ஒரு போட்டு வளர்த்த ஆசை. காக்கி சட்டையை மாட்டிக்கிட்டு கம்பீரமா வேலை செய்யணுங்கிறது ஒரு வைராகியம். அது சாகுற வரைக்கும் மனசை விட்டு போகாது. அப்ப அந்த ஆசையை அடைய முயற்சி பண்ணு. எதுக்கு கிவ் அப் பண்ற? இருக்கிறது ஒரு வாழ்க்கை சந்தியா, மேலையோ கீழையோ அது என்னன்றத பாத்துரு. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணோங்கிற திருப்தியாச்சும் கிடைக்கும்ல. அதுக்கு வாய்ப்பில்லை அனிதா. இந்த குடும்பம், இந்த வீடு, இந்த வாழ்க்கை, இது எல்லாமே வேற. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வெறும் 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் யூனிவர்சிட்டிலேயே 3rd ரேங்க் எடுத்திருக்கேன்னு இங்க யார்கிட்டயும் வாய் விட்டு கூட சொல்ல முடியாது.
இந்த லட்சணத்துல நான் ஐபிஎஸ் படிக்க ஆசைப்படுறேன்னு எப்படி சொல்ல முடியும் என்னால? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் டி. அங்க படிப்பு வரலையேன்னு எல்லாரும் ஏங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உனக்கு காலடியில வந்து கிடக்கு, அதை தள்ளி விட்டுறாத. உன் ஹஸ்பண்டோ வீட்ல உள்ளவங்களோ நீ படிச்சா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த வீட்டு பொண்ணு ஐபிஎஸ் பாஸ் பண்ணா அது அவங்களுக்கு பெருமை தானே. அது நீயும் நானும் பாக்குற பார்வை. ஆனா இன்னும் படிக்காத மாப்பிளைக்கு ஒரு படிக்காத மருமக தான் வரணும், அப்பதான் ஈக்குவலா இருக்கும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதே லாஜிக் தான். ஆனா நீ உன் ஹஸ்பண்ட் சரவணன் ரொம்ப நல்லவர்னு சொன்னியே, அவர்கிட்ட பர்சனலா சொல்ல வேண்டியது தானே. என் அண்ணி கூட அவர்கிட்ட சொல்லுன்னு தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு தான் என்னமோ யோசனையாவே இருக்கு. இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு இருக்கிற நிம்மதியை கெடுத்துக்க வேண்டான்னு பாக்குறேன். மா என்னங்கம்மா? தேங்க்ஸ். தேங்க்ஸ் மயிலு. ஏய், அது மட்டும் இல்லாம வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேங்க. உட்காருங்க. உட்காரு. உங்களுக்கு பிசினஸ்லாம் நல்லா போகுதா? பரவாயில்லைங்க, நல்லா போகுது. சொன்ன மாதிரி சந்தியாவை பார்க்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என்னங்க இது? கொடுங்க. ஏங்க, நான் சந்தியாவை பத்தி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லட்டுமா? என்ன அனிதா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ சும்மா இருக்கியா? ஏங்க தடுக்கிறீங்க? பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சின்ன பிள்ளையில நடந்த விஷயத்தை பத்தி சும்மா கிண்டலா பேசிக்கிட்டு இருந்தோம். அதை பத்தி தான் சொல்ல வரா இல்லையா அனிதா? அப்படியா? சரி சரி. நீங்க பழைய ஃப்ரெண்ட்ஸு, ஜாலியாக பேசிட்டு இருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். நீங்க பேசுங்க. போயிட்டு வாங்க. எங்க பேப்பர் இவளோடது? சாரிங்க, சாரி. அனிதா, சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏண்டி நீயும் சொல்ல மாட்டே, என்னையும் சொல்ல விட மாட்டே? அதை பத்தி சொல்றதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப சொல்லிக்கலாம். போதும் போதும், எங்க நிப்பாட்டுங்க. ஓகேங்க. அந்த ரோட்ல தான் எங்க வீடு இருக்கு. தேங்க்ஸ், நான் வரேன். இனிமே எங்கேயாச்சும் தனியா நின்று அழாதீங்க. உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன். சந்தியா, உன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தி வந்தான்னு மயில சொன்னா? ஆமா அத்தை, இப்பதான் கிளம்பி போனா. ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டா. இவ்ளோ தூரம் தேடி வந்த பொண்ணு பார்க்க முடியாம ஆயிடுச்சே. சரி, குடிக்க ஏதாவது கொடுத்தியா? ஆமா அத்தை, ஜூஸ் குடிச்சிட்டு தான் கிளம்புனா. ஐயோ, எல்லாரும் ஒண்ணு உக்காந்துட்டு இருக்காங்களே. இப்ப மட்டும் நான் ஃபெயில் ஆன விஷயம் தெரிஞ்சதுன்னா கூட்டமா சேர்ந்து கும்மி அடிச்சிடுவாங்க. வேற ஏதாவது பேச்சு மாத்திட்டு போயிடணும். அம்மா, புளியங்குடி ரோட்ல நார்த் இந்தியாவில இருந்து வந்து போர்வை வித்துட்டு இருக்காங்க. 2 போர்வை வாங்கினா 2 போர்வை ஃப்ரீயா. கும்பல் கும்பலா வந்து வாங்கிட்டு போறாங்க. நீ கூட வாங்கணும்னு சொன்னியேமா? ஆமா, வாங்கணும் தாண்டி. ஆனா குளிர்காலம் தான் முடிய போகுதே. இதுக்கு மேல அடுத்த வருஷம் தான் தேவைப்படும். அப்ப பாத்துக்கலாம், விடு. அண்ணி, நீங்க அன்னைக்கு ஒரு நாள் கேசரி செஞ்சீங்கல்ல, அதே போல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்னைக்கு கேசரி செஞ்சு கொண்டு வந்தா. எனக்கு உங்க ஞாபகம் தான் அண்ணி வந்துச்சு. வீட்டுக்கு போனதுமே உங்ககிட்ட கேட்டு அதே போல நானும் கேசரி கத்துக்கணும்னு நினைச்சு வந்தேன். கத்து தரீங்களா அண்ணி? சரி. என்ன பார்வதி, திடீர்னு சமையல்லாம் கத்துக்க ஆர்வமா இருக்க? சும்மாதானே. இல்லையே, உன்கிட்ட ஏதோ ஒரு மனமாற்றம் தெரியுதே. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. பார்வதி, இன்னைக்கு உனக்கு காலேஜ் ரிசல்ட் வந்திருக்கும்ல?
என்னமாச்சு? ஆமாண்ணா, இவங்க கிட்ட உண்மையை சொல்லி சிக்கிறதுக்கு பதிலா பொய்ய சொல்லி இப்போதைக்கு தப்பிக்கிறதே பெட்டர். அப்பாடா. பார்வதி, என்ன ரிசல்ட்? எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு? அது வந்து 73% அண்ணி. 73 மார்க்கா? அப்படின்னா நல்ல மார்க்காச்சே. ஆமாண்ணே, ரொம்ப நல்ல மார்க். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேனா. சூப்பர் பார்வதி. சூப்பர். தேங்க்ஸ்ண்ணா. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் அண்ணி. நீ இவ்வளவு நல்ல மார்க் வாங்குவேன்னு நான் நினைச்சு கூட Thanks, பார்க்கலாமா? நான்லாம் இவ ஒரு நாள் புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சதை பார்த்ததே கிடையாது. பாஸ் கூட பண்ண மாட்டான்னு நினைச்சேன். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ரொம்ப சந்தோஷம் பார்வதி. நம்ம வீட்ல இருந்து காலேஜுக்கு போய் பட்டம் வாங்குற முதல் ஆளு நீதான். அப்புறமா உன்னை காலேஜுக்கு கூப்பிட்டு வக்கீலுங்க போற மாதிரி கவுன்லாம் போட்டு ஒரு போட்டோ எடுப்பாங்கல்ல, அதை வாங்கி ஃப்ரேம் பண்ணி நம்ம செவுத்துல வைக்கணும். நான் நிறைய வீட்டில் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பாஸ் பண்ணவங்களுக்கு தான், எனக்கு இல்ல. எல்லாம் சரிதான். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோ. இவங்க எல்லாரும் சொல்றத ஓவரா தலையில ஏத்திக்காத. நீ படிச்சு நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்க, அது சரிதான், எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒரு பொண்ணுக்கு இதை விட முக்கியம், எல்லா வீட்டு வேலையும் நல்லா செய்ய தெரியணும். அந்த வகையில நீ பெரிய ஃபெயில். நீ வந்த உடனே அன்னிக்கிட்ட கேசரி செய்ய கத்து கொடுங்கன்னு கேட்ட பாத்தியா? அந்த மாதிரி ஒவ்வொன்னா கேட்டு செய்ய கத்துக்கோ. அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பெத்த பொண்ணு 73% எடுத்து பாஸ் பண்ணிருக்கா. அதை பாராட்டுறதை விட்டுட்டு வீட்டு வேலையை கத்துக்கோன்னு சொல்றாங்களே, என்ன இது? இந்த நேரத்துல நான் யூனிவர்சிட்டி அளவுல 3வது ரேங்க் எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரி, அப்பா கிட்ட இந்த ஸ்வீட்டை கொடு, கொஞ்சமா கொடு, அவரும் சந்தோஷப்படுவார்ல இவன் நல்ல மார்க் எடுத்ததுக்கு. சரிம்மா. சரி, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. சந்தியா, அந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு சீக்கிரம் வா. தள்ளடி, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. ஏங்க, இந்த ஸ்வீட் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், நீங்க சாப்பிடவே இல்லையே. ஆமாங்க, நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, வாசல்ல தான் நம்ம கடை இருக்கு. இது நாள் வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டு கேட்டதே இல்லையே. இன்னைக்கு திடீர்னு கேட்டீங்க, என்னங்க விசேஷம்? ஏன்னா இன்னைக்கு நான் எம்காம் பாஸ் பண்ணிட்டேன். யூனிவர்சிட்டி லெவல்ல 3rd வந்திருக்கேன். இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியாதே. சரிங்க, சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம். இந்தாங்க. அர்ச்சனா கேட்ட இந்த ஸ்வீட்டை எப்படி இருந்தாலும் கடைக்கு போய் எடுக்க முடியாது. எடுத்தா இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ஸ்வீட்டு கேக்குதான்னு எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க. வழக்கமா அம்மா கடையோட ஸ்வீட்டை வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருப்பாங்களே, அதை எடுத்துட வேண்டியதுதான். யாராவது வந்துட்டா சமயக்கட்டுல உனக்கு என்னடா வேலைன்னு முதல்ல கேட்பாங்க. சமாளிக்க என்கிட்ட ஒரு பதிலும் இல்லையே. எங்க இருக்கு?
ஏய் செந்தில், அப்பா நீ என்னடா பண்றீங்க? அது வந்துப்பா கடையில திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ஒரே எறும்பு. அதான் வீட்ல அம்மா எறும்பு மருந்து வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது அங்கதான்டா இருக்கும். டேய் அங்க பின்னாடி இருக்கு, தேடி பாருடா. சரிப்பா. ஒரு லட்டு எடுத்து சாப்பிடலாம்னு நினைச்சு வந்தா இவன் நிக்கிறானே, என்ன பண்றது இப்போ? சாக்குக்கு கீழே தான்டா பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. என்னடா கிடைச்சிருச்சோடா? காணமே. சிறப்பு. அப்பாவை ஃபாலோ பண்ணி வந்தா ஸ்வீட் எங்க இருக்கு, ஸ்நாக்ஸ் எங்க இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். சரி, உடனே எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவோம். ஐயோ அண்ணி வாங்க. நீங்க எதுக்கு வந்திருக்க போறீங்க? சமயக்கட்டுல ஏதாவது வேலை இருந்திருக்கும். நான் கூட அதுக்கு தான் நீ வந்தேன், தண்ணி குடிக்க வந்தேன். நான் வேணா எடுத்து தரட்டுமா? பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நானே எடுத்துக்கிறேன். அது என்னன்னு தெரியல நீ, இன்னைக்கு தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு. நாலு லட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை. டக்குன்னு எடுத்துட்டு கிளம்பிடுவோம், இல்லைன்னா அடுத்தது யாராவது வந்துருவாங்க. அத்தை, இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரி உப்பு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். அத்தை, நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க அத்தை. பார்க்க உடம்பு சரியில்லாத மாதிரியே தெரியுது. வரீங்களா? டாக்டர் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவோம். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, அம்மா போகும்போது கனவு வரும்போது இருக்காங்களே, இவங்க கண்ணுல சிக்கணும் செத்தோம். அண்ணா சொல்லுங்கண்ணே, சரக்கு தானே? கடையில வச்சிருங்க, நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். நான் உடனே வந்துடுவேண்ணே, இதோ வந்துடுறேன். செந்தில, அம்மா எங்க அவசரமா புறப்பட்டுட்ட? அம்மா கடைக்குதாம்மா. ஒருவேளை உன் பொண்டாட்டிய பார்க்க போறியோன்னு நினைச்சு கேட்டேன். மா என்னம்மா பேசுறீங்க? உங்க வார்த்தையை மீறி அவளை நான் எப்படிமா பார்க்க போவேன்? அவ நம்ம குடும்பத்துக்கு பண்ணி வச்ச காரியத்துக்கு கடைசி வரைக்கும் அவ அங்கே இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் இப்ப கடைக்கு தாமா போறேன். ஒருவேளை எங்க எதுவும் வேலை இருந்தா சொல்லுங்கம்மா, நான் இங்கே இருக்கேன். சரி சரி, நீ போ. சரி. இந்தம்மா, இத உள்ள கொண்டு போய் வச்சிரு. கொடுங்க அத்தை. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். பார்வதி, பார்வதி, ஏய் பார்வதி, பாரு. அம்மா, என்னடி இது? உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? நான் எவ்வளவு வாட்டி கூப்பிட்டேன், காதுல விழலையா? அம்மா மன்னிச்சிருமா, நான் வேற ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேமா. இந்த வயசுல கூப்பிடுறது காதுல கேட்காம இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன நினைப்பு? இப்ப எங்க போற? சும்மாதாமா, தண்ணி குடிக்க போறேமா. நீ அண்ணி கூட போய் சமையலுக்கு உதவி பண்ணு. அம்மா, எனக்கு கொஞ்சம் படிக்கணுமா. என்னடி எப்ப பார்த்தாலும் படிக்கணும் படிக்கணும்னு அதே காரணத்தையே சொல்லிட்டு இருக்க? அதான் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ரிசல்ட்டும் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? நீ என்ன ஏதோ யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. பார்வதியை கூட்டிட்டு போய் சமையல் வேலையை பாரு.
காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன், எல்லாம் இருக்குல்ல? ஆ இருக்குது. சரி, இன்னைக்கு சப்பாத்தி குருமா பண்ணிடு. உனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் இவளுக்கும் கத்துக்கொடு. அழைச்சிட்டு போ. அத்தை, நான் உங்ககிட்ட சீக்கிரம் போய் பண்ணுமா, ஏன்னா உன் மாமா வந்துட்டா பசி பசின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. போங்க. பார்வதி, அந்த காய்கறி எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிடுறியா? அண்ணி, அம்மா சொல்லிட்டாங்கன்னு மொத்த வேலையை ஏன் தலையில கட்டிடாதீங்க. அப்படி இல்ல பார்வதி, காய்கறி நீ கட் பண்ணா நான் சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிடுவேன். ஐயோ, என்னது இதுல மாவே இல்ல, எல்லாமே காலியா இருக்கு. சுத்தமா மாவே இல்ல, இப்ப என்ன பண்றது? தெரியலையே. ஆனா போன வாரம் அர்ச்சனா அன்னிக்கிட்ட அம்மா மாவு அரைக்க சொல்லிருந்தாங்க. அவங்க அரைக்கல போல இருக்கு. மாவு இல்லாம இப்ப என்ன செய்யறது? அப்படின்னா சப்பாத்தியை விட்டுட்டு வேற ஏதாச்சும் செய்யுங்க. மாவு மட்டும் தானே இல்ல, அரிசி இருக்குல்ல. பண்ணலாம். ஆனா அத்தை சப்பாத்தி தான் பண்ணோன்னு தெளிவா சொன்னாங்களே. அப்படின்னா அது அவங்களுக்கு சாப்பிடணும்னு மனசுல தோணுது போல இருக்கு. பேசாம அதையே பண்ணிடுவோம். அதுக்குதான் மாவு இல்லையே, எப்படி பண்ணுவீங்க? பார்வதி, கோதுமை இருக்கு. அத வச்சு என்ன நீ பண்ணுவீங்க? மாவு வேணுமே. அட, அரைச்சிடலாம். எவ்வளவு நேரம் ஆக போகுது? நீ என்ன பண்ணு, இது கொண்டு போய் அரைச்சிட்டு வா. நான் அதுக்குள்ள மத்த எல்லா வேலையும் பார்த்து வச்சிடறேன். சரியா? போ. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த டப்பாவை தூக்கி இடுப்புல வச்சுட்டு மாவு மில்ல போய் மாவு அரைச்சிட்டு வர சொல்றீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நம்ம வீட்டுக்கு தேவையான மாவு அரைச்சிட்டு வர்றதுல என்ன இருக்கு பார்வதி? அத நீங்க பண்ணலாம். நீ ஏன்னா நீங்க படிச்சது வெறும் 7ஆம் கிளாஸ். உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு அது இடம் கொடுக்கும். உங்க மனசுக்கு எதுவும் தோணாது. ஏன்னா உங்கள மாதிரி 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் எந்த கூச்சமும் இல்லாம செய்யறத நான் பார்த்திருக்கேன். நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க சொல்லாதீங்க. நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. படிப்புக்கும் வேலைக்கும் என்ன பார்வதி சம்பந்தம்? படிச்சிருந்தா வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? ஆமா, இருக்கு. இந்த மாதிரி 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு கிச்சன்ல இருந்து வேகிறதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் போய் படிக்க வைக்கணும்? நீங்க போய் மாவு மில்ல அரைச்சிட்டு வாங்க. சரிம்மா, நானே போய் அரைச்சிட்டு வரேன். சக்கரை, ஒரு டப்பால மைதா மாவு வச்சிருந்தானே, எங்கடா அது? நான் பார்க்கலையே. எங்கேயுமே இல்லையாடா, வேற எங்க போச்சு? அண்ணா, அங்க பாருங்க, மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்புறம் மேல போச்சு, உன் வேலையா? அண்ணா, என் ஹைட்டுக்கு அதெல்லாம் எட்டுமா அண்ணா? ஏதாச்சும் நியாயமா பேசுங்கண்ணே. நீ அண்ணிய நினைச்சு கண்ணா கண்டுட்டு இருக்கும் போது உன்னையே அறியாம எடுத்து வச்சிருப்ப. உன் வயசுக்கு நீ எனக்கு கிண்டல் பண்ற, எல்லாம் நேரம்டா. டேய், எடுத்து தரேன், கீழ இருந்து வாங்கிக்க. சரிங்கண்ணே. அண்ணா, பாத்துண்ணே, என் மண்டையில போடுறாத. போட்டனா சக்கரை? தலையில மாவு கொட்டி பூதம் மாதிரி என்ன பண்ணிட்டு நீங்க 2 பேரும் சிரிக்கிறீங்களா? எல்லாம் உங்களாலதான் அண்ணி. என்னாலயா? உங்களை பார்த்ததுனாலதான். அண்ணன் மாவை என் தலையில கொட்டிட்டாரு. நீங்க எப்ப வந்தாலும் இப்படிதான் பண்றாரு. உலகத்தையும் மறந்துடுறாரு. கொட்டினதான் கொட்டினீங்க,
சீனிய கொட்டி இருந்தாலாச்சும் கொஞ்சம் இனிப்பா இருந்திருக்கும். இப்ப நான் பூத மாதிரி இருக்கேன். இப்ப போய் நான் குளிச்சே ஆகணும். சரி போ, போய் குளிச்சிட்டா போ. அண்ணே, எனக்கு என்னவோ என்ன குளிக்க அனுப்பி வைக்கிறதுக்காகவே மாவு கொட்ட மாதிரி தெரியுது. ரைட்டு, விடுங்க. நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் மாவரைக்க போறேங்க. அத்தை சப்பாத்தி போட சொன்னாங்க, ஆனா மாவு இல்ல. அதான் கோதுமை எடுத்துட்டு போறேன். அண்ணி எதுக்கு போறீங்க? மாவரைக்க. மாவு எதுக்கு அரைக்கணும்? கோதுமையை தானே அரைப்பாங்க. டேய், இதெல்லாம் ஒரு ஜோக்கு. போ, போய் குளிச்சிட்டா போ. போ போ. அதெல்லாம் சரிங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு போறீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் சர்க்கரையை வர சொல்லியிருப்பேன்ல. இப்ப கூட அவங்ககிட்ட கொடுத்து அரைச்சிட்டு வர சொல்லி எடுத்துட்டு வர சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போங்க. அதெல்லாம் வேண்டாங்க, நானே போயிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் ஒரு வேலையா என்ன? சரி, நான் போயிட்டு வரேங்க. இந்த லட்டு சாப்பிடாம எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. செம்ம டேஸ்ட் தெரியுமா? இந்தாங்க. எனக்குலாம் வேணாம், நீ டக்குன்னு சாப்பிட்டு முடி. எதுக்கு இப்படி பறக்குறீங்க? ஃப்ரீயா உட்காந்து ஒரு லட்டு சாப்பிட முடியுதா? ஏய், எங்க வீட்ல இருந்து யாராவது வந்துட்டா என்ன பண்றது? நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற. வந்துட்டு போறாங்க. வந்து நீங்க இந்த லட்டு திருடிட்டு வந்தீங்கன்னு புடிட்டு போறாங்களா? ஆமா, ஏன் ஊர் உலகத்துல உங்க அண்ணன் மட்டும் தான் இந்த மாதிரி லட்டு எல்லாம் போடுறாரா? கொஞ்சம் டேஸ்டா இருக்கு இல்லன்னு சொல்ல, அதுக்காக ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க. ஏய் அர்ச்சனா, ஏதாவது ஒண்ணு பேசணும்னு பேசாத. நான் உன் கூட சேர்ந்து உட்கார்ந்து லட்டு சாப்பிடறத யாராவது பார்த்தா நேரா வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் எங்க அம்மா ருத்ர தாண்டம் ஆடிடுவாங்க. அது உனக்கு தெரியாதா? இது என்னங்க அநியாயமா இருக்கு? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து லட்டு சாப்பிடுவோம், ஜாங்கிரி சாப்பிடுவோம், என்ன வேணாலும் சாப்பிடுவோம். இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அப்போ ஒண்ணு பண்ணு, நீ இருந்து தின்னுட்டு போ, நான் கிளம்புறேன். ஏங்க இருங்க. பொண்ணு இப்படி கோவப்பட்டு கிளம்பினா எப்படி? உங்ககிட்ட பேசணும் தானே ஆசையா வந்தேன். அந்த ஆசையா உங்களுக்கு இல்ல? அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்குமா? இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை பெருசாயிடக்கூடாது, அதான் என்னோட கவலையே. யாராச்சும் வந்துருவாங்களோன்னு பயப்படுறது அதுக்குதான். உங்க அப்பா வர போறாரா? ஆதியும் பார்வதியும் வர போறாங்களா? யார் வர போறா? ஏய், நீ சொன்ன யாரு வரல அர்ச்சனா, ஆனா நம்மளோட வில்லி வர்றா. அங்க பாரு, சந்தியா வர்றத. இவ எப்படி இங்க வந்தா? எப்படிதான் இவளுக்கு மட்டும் மூக்கு வேர்க்குமோன்னு தெரியல. சரி சரி, அவ கண்ணுல படாம போய் மறைஞ்சுக்குவோம். சிக்கணும் தொலைஞ்சோம். நம்ம இருக்கிறது அவளுக்கு தெரியாதுல்ல? அதெல்லாம் அவளுக்கு தெரியாதுங்க, போயிடுவாங்க. அப்பாடி, தப்பிச்சோம். முதல்ல நம்ம 2 பேரும் கிளம்புவோம். நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். இந்த புடி, ஏறு சீக்கிரம். அண்ணா, ஒரு 4 கிலோ கோதுமை அரைக்கணும். சரிம்மா, ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? கரண்ட் இல்லம்மா. பரவாயில்ல, கரண்ட் வந்து நீங்க கரெக்டா வந்து அரைங்க, நான் வெயிட் பண்றேன். ஹலோ அண்ணி. ஹாய். ஹேய் சந்தியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சரவணன், உன் மாமியார் மாமனார் மத்தவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க அண்ணி. எங்க இருக்க? ஏதோ வெளியே இருக்க மாதிரி தெரியுது. ஆமா அண்ணி, அத்தை கோதுமை மாவு அரைச்சிட்டு வர சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கேன். இங்க பாருங்க, மிஷின் அரைக்குது. ஓ பரவாயில்லையே, அந்த அளவுக்கு வீட்டோட செட்டில் ஆயிட்ட போல இருக்கு. ஏய் சந்தியா, எப்படி இருக்க?
நல்லா இருக்கேன். அண்ணி, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிருக்கேன். ஹே சந்தியா, சந்தியா Congratulations. இவ்ளோ சீக்கிரம் நான் எதிர்பார்க்கவே இல்ல சந்தியா. அண்ணி 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 இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. அவளை பேச விடு ஜனனி, நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சொல்லுமா. நான் எம்காம் கடைசி செமஸ்டர் எக்ஸாம் எழுதியிருந்தேன்ல. ஆமா. அதோட ரிசல்ட் வந்துருச்சு. ஆ, யூனிவர்சிட்டிலேயே நான் 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன் அண்ணி. என்னது, யூனிவர்சிட்டிலே 3வது ரேங்கா? அப்ப நீ காலேஜ் வரைக்கும் படிச்சவளா? இன்னொரு விஷயம் தெரியுமா? தென்காசி மாநகரத்திலேயே ஒரே மாணவி 3rd ரேங்க் வந்தது நான் தான். ஓ, நீ படிச்சவங்கிறத எல்லார்கிட்டயும் இருந்து மறைச்சிருக்க. சூப்பர் சந்தியா, வெரி குட். கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த நேரத்துல நான் உன் பக்கத்துல இல்லாம போயிட்டேனே. கங்க்ராச்சுலேஷன் சந்தியா. நீங்க பேசாதீங்க. ஒரு யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் அவ, ஆனா அது எதுக்கும் யூஸ் இல்லாம பண்ணிட்டீங்க. ஏய், அவளே மறந்துட்டான், நீயே எடுத்து கொடுக்காத. அமைதியா இரு. ஓகே ஓகே ஓகே, 2 பேரும் ஒன்னும் சண்டை போட்டுக்காதீங்க. அதெல்லாம் விடுங்க. நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இந்த நேரத்துல மாமாவும் அத்தையும் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க சந்தியா. இப்ப கூட எங்கேயோ வானத்துல இருந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆமா அண்ணி, அப்பா என்ன அவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணாம இருந்திருந்தாருன்னா இந்த காலேஜுக்கு போய் மாஸ்டர் டிகிரி எல்லாம் படிச்சு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் வரைக்கும் வந்திருக்கவே முடியாது. அப்புறம் சந்தியா, இந்த விஷயம் சரவணனுக்கு தெரியுமா? அது எப்படி அண்ணி தெரியும்? அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்குமே நான் 7ஆம் கிளாஸ் படிச்சவ, அவ்வளவுதான். நீ இன்னும் அவர்கிட்ட உன் படிப்பை பத்தியும் ஐபிஎஸ் ஆசையை பத்தியும் பேசவே இல்லையா? இல்ல அண்ணி, அதுக்கு நேரமே அமைய மாட்டேங்குது. நான் சொல்லலாம்னு நினைக்கும் போது ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. தள்ளி போட்டுட்டே இருக்கேன். என்ன கேட்டா நீ சொல்லிடுறது பெட்டர். பார்க்கலாம் அண்ணி. அப்போ இவ இவ்ளோ நாள் எல்லார்கிட்டயும் படிக்காதவன் போய் சொல்லிட்டு இருந்தாளா? இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டடி. வச்சுக்கிறேன் கச்சேரி.